பாஸ் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நிக்டோ ஐஏஎஸ்ல ஆன்லைன் லைவ் கிளாஸ் கூகுள் மீட்ல ஸ்டார்ட் பண்றோம். டிஎன்பிஎஸ்சி 2026க்கான ஆனுவல் பிளானர் எப்போ வெளியிட்டாங்க, இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆகஸ்ட் 2026ல இருந்து வரிசையா டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு எக்ஸாமா கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்போ இருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணா மட்டும்தான் லாஸ்ட் மினிட்ல ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணி உங்களால ப்ரிலிமினரி எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நிக்டோ ஐஏஎஸ்ல ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், மேக்ஸ், பாலிட்டி, எக்கனாமி, பொது தமிழுக்கெல்லாம் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து பொது அறிவில் யூனிட் 5ல தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். நான் தான் இந்த கிளாஸை கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ சிலபஸில் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்க டாப்பிக்கை டீட்டெயில்டாக ஸ்டோரியோட டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக புரியும். ஆல்ரெடி நிக்டோ ஐஏஎஸ்ல மற்ற யூனிட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க கிளாஸ் பற்றின ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டைம் இருந்தால் பாஸ் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்க போகுதுன்றத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கூகுள் மீட்டில் தான் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். லைவ் கிளாஸஸ் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் அவைலபிள் கிடையாது. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் இன்கேஸ் ஒரு கிளாஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நான் எப்படி சார் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு. இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விட்ருவோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு நான் ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறேன்னா 2 நாளைக்கு முன்னாடியே அந்த டீச் பண்ண போகிற பிடிஎஃபை உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிளாஸும் முடிஞ்ச உடனே அந்த பர்டிகுலர் கிளாஸோட ரெக்கார்டட் ஆடியோவை உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் கிளாஸ் மிஸ் பண்ணாலும் பிடிஎஃப் இந்த ரெக்கார்டட் ஆடியோ வச்சு உங்களால் கிளாஸை புரிஞ்சு கொள்ள முடியும். ஓகே, இப்போ இந்த தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் கிளாஸுக்கு நம்ம எங்கேருந்தெல்லாம் சோர்சஸ் எடுத்து டீச் பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். ஸ்கூல் புக்ஸ், புதிய சமச்சீர் புத்தகங்கள், பழைய சமச்சீர் புத்தகங்கள். தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்கு பள்ளி புத்தகங்களில் மேஜராக சோர்சஸ் எங்கேயுமே கிடையாது. பட் சில பாயிண்ட்ஸ் ஸ்கேட்டர்டாகி அங்கங்கே இருக்குது. அது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி இந்த கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தை பொறுத்தளவுக்கு அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல இருந்து தான் நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகளை கம்பைன் பண்ணி தான் கேள்விகளே நம்மளுக்கு கேட்கப்படுது. ஸோ அதையும் ப்ராப்பராக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே போல் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக கேட்கப்பட்ட கேள்விகளையும் நம்ம சாம்பிளுக்கு எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் இருந்தும் டேட்டா கலெக்ட் பண்ணி இந்த கிளாஸஸில் நம்ம கொண்டு போக போகிறோம். கிளாஸோட டைமிங் என்ன? நைட்டு 9 மணில இருந்து 10:30 வரைக்கும் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். கிளாஸ் ஆரம்பிக்கிற தேதி மே 13, 2026 புதன்கிழமையில இருந்து. இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி தேதி மே 11, 2026. மே 13 ஆரம்பிக்கக்கூடிய இந்த கிளாஸ் கிட்டத்தட்ட 25 செஷனுக்கு மேலே நடக்க போகுது. 13 ஆரம்பிச்சு 14, 15, 16, 17, 18, 19, 20ன்னு சொல்லிட்டு வரிசையாக கிளாஸஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி ஜூன் 15க்குள்ளே நம்ம இந்த கிளாஸஸை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரி சார், இவ்வளோ விஷயம் சொன்னீங்களே, இந்த கிளாஸுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டால் ரூபாய் 505. இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஐ எம் இன்ட்ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு. ஃபர்தர் டீட்டெயில்ஸை நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஒரு டெமோ கிளாஸ் எப்படி இருக்குன்ற கிளிப்பிங்ஸை இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தை பொறுத்தளவுக்கு ரிசர்வேஷன் பாலிசி, இடஒதுக்கீடு கொள்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேசிக்காக சில டேட்டா மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறேன். கிளாஸ் எடுக்கும்போது நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்குவோம். தமிழ்நாடு இடஒதுக்கீடு கொள்கை என்பது இந்தியாவிலேயே சமூக நீதிக்கு முன்னோடியான ஒரு இடஒதுக்கீடு. தமிழ்நாடு இடஒதுக்கீடோட தனித்தன்மை என்ன? 69% இடஒதுக்கீடு நடைமுறையில் உள்ளது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில். இந்த இடஒதுக்கீடை 9வது அட்டவணையில் கொண்டு போய் ஜெயலலிதா அம்மையார் வச்சிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பில் மொத்தம் 12 அட்டவணை இருக்கு. இந்த 9வது அட்டவணையில் ஏன் கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னா ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினில இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக. பட் இதுலையுமே நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அது கிளாஸ் எடுக்கும் போது நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்றேன். சுதந்திரத்திற்கு முந்தைய காலம், ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் மெட்ராஸ் பிரசிடென்சியில் சமூக நீதிக்கான விதைகள் விதைக்கப்பட்டது. 1916 இருந்து 1947 வரைக்கும் என்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சுன்னு பார்ப்போம். 1916 மெட்ராஸ் பிரசிடென்சியில் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவானது. 30 நான் பிராமின் லீடர்ஸ் விக்டோரியா பொது மண்டபத்தில் கூட்டம் கூடி இந்த சங்கத்தை உருவாக்குறாங்க. இந்த சங்கம் தான் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் ரொம்ப ஃபேமஸாக ஜஸ்டிஸ் பார்ட்டி,
நீதி கட்சி என்று அறியப்பட்டது. ஏன் நீதி கட்சி? இவங்க 3 முக்கியமான பத்திரிகைகள் நடத்தியிருப்பாங்க. அதில் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஆங்கில பத்திரிகை இந்தியா முழுவதும் பிரபலம் அடைந்தது. அதன் அடிப்படையில் இந்த கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி என்று அறியப்பட்டது. இந்த கட்சி பிராமணர் அல்லாதோரின் உரிமைகளுக்காக போராடியது, அவர்களுடைய உரிமையை போராடி பெற்று கொடுத்தது. 1919 மான்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சீர்திருத்தம் கொண்டு வந்த உடனே மெட்ராஸ் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸ் அண்ட் நான் பிராமின்ஸ் லீடர்ஸ் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. நான் பிராமின்ஸுக்கு ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு வேண்டும்னு சொல்லிட்டு இதை அடிப்படையாக கொண்டு 1920 லார்டு மெஸ்டன் அப்படின்ற நபர், மெஸ்டன் பிரபு ஒரு அவார்டு அனௌன்ஸ் பண்ணுறார், தீர்ப்பு. அதில் 65 ப்ளூரல் மெம்பர் கான்ஸ்டிடியூயன்சியில் 28 நான் பிராமின்ஸுக்கு மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இடஒதுக்கீடு பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி டிமாண்ட் பண்ணது 40 இடங்கள், ஆனால் கிடைத்தது 28 இடங்கள். இதை மையமாக வச்சு 1920 தேர்தல் நடக்குது. மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஜஸ்டிஸ் பார்ட்டி மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தேர்தலில் கலந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் காந்தி ஒத்துழையாமை இயக்கம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதனோட விளைவாக காங்கிரஸ் கட்சி தேர்தலில் கலந்திருக்க மாட்டாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி மிகப்பெரிய அமோக வெற்றி அடைஞ்சாங்க. 98 இடங்கள்ல 63 இடங்கள்ல வெற்றி அடைந்தார்கள். 1911 மெட்ராஸ் பிரசிடென்சி மேப் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஒடிசா இவ்வளோ பெரிய பிளேசஸை உள்ளடக்கியதான் சென்னை மாகாணம். இந்த மாகாணத்தில் யார் இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்குது? 1920 ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. முதல் அமைச்சரவையை உருவாக்கியவர் ஏ சுப்பராயலு ரெட்டியார். இவரை தொடர்ந்து பனகல் அரசர் ஆட்சிக்கு வந்திருப்பார். இவருடைய பெயர் ராமராயன் இங்கர். இவர் தான் 2 முக்கியமான கம்யூனல் ஜீவோ கொண்டு வந்திருப்பார். 1921 ஒன்று, 1922 ஒன்று. கம்யூனிட்டியை அடிப்படையாக வச்சு இந்தியாவிலேயே இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இதுவே முதல் முறை. ஸோ இதை தொடர்ந்து தான் அடுத்த ரிசர்வேஷன் படிப்படியாக தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய நோட்ஸ் PDF இப்படி தான் பாஸ் இருக்கும். எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். ஓகே, இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.